ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும். ஹாய் ஸ்ரீபிரியா, நான் உங்கள் பால் எப்படி பீச்சுறதுன்னு கட்டலேருந்து சமத்தான மாடு சூரிய வெளிச்சத்தில் அழகாக நிற்கிது. ஆல்ரெடி பாதி ஒரு 1/4 லிட்டர் பால் பீச்சு வச்சுருக்கிறேன். நல்லா பிடிச்சிருக்குது. இன்னும் இது பீச்சாச்சு. 1/2 லிட்டர் 2 லிட்டர் பீச்சாச்சு. சமத்தான் நிற்கிது பாருங்கள் மாடு. எப்பவுமே எங்கள் அம்மா தான் பீச்சுவாங்க, எங்கள் அத்தை தான் பீச்சுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பால் பீச்சிட்டுக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன வேணும், விளக்கெண்ணெய், கொட்டைமுத்துலேருந்து தயாரிக்கிற விளக்கெண்ணெய் தான் இதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா கேஸ் தொல்லை இல்லை, அதனால் விறக்கடுப்பில் தான் செய்யணும். அதனால் இப்போ தான் மணி 6, 5:30 எழுந்து பிள்ளைல விளக்கிட்டு கையோடைய 2 சின்ன வாண்டுகளும் எழுந்தாச்சு. நம்ம இப்படி சவுண்டு போட்டுக்கிட்டே பால் கரைச்சா மாடு நம்மளை ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் பாலை கரைச்சினா லேட் ஆகிடும். 8 மணி ஆகிடும். யாடி மயில அப்பா சைடில் இந்த விளக்கெண்ணையும் தேய்ச்சிக்கணும். வலிக்குள்ள தாய்ப்பால் எப்படி குழந்தைங்க கடிச்சிக்கிட்டோ இழுத்துக்கிட்டோ குடிக்கிறப்ப எப்படி வலி உயிர் போகுது, அதே மாதிரி தான் மாட்டுங்களுக்கும்.